கைஸ், இந்த வீடியோவில் வழக்கம் போல் கேமராவில் ரெக்கார்டான உண்மையான சில அமானுஷியமான வீடியோஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பார்த்துட்டு பேய் இருக்கா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ் பார்க்குறக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. நான் இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் கோஸ்ட் ஃபுட்டேஜஸ். கேத்ரின் அப்படின்ற ஒரு லேடி பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் 2 பேர்த்த கூப்பிட்டு எங்கள் வீட்டில் ஏதோ அமானுஷியமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நைட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட் எனக்கு தூக்கம்லாம் நல்லா வருது, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க பிஹேவ் பண்ணுறதுலாம் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, இது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா ரூம்லேயும் கேமரா செட் பண்ணிவிட்டு சரி ஓகே இன்றைக்கி நைட்டு நாங்களும் உங்களோட ஸ்டே பண்ணுறோம், என்ன தான் நடக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு ரூமில் தானாக கதவு ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு கலரில் ஒரு உருவம் வருது. அந்த உருவத்துக்கு முகமும் இல்லை, கையும் இல்லை, காலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உருவம் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. எஸ், இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தால் அவங்களோட உடம்புக்குள்ளே போயிட்டு அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கண்ட்ரோல்லே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேத்ரினோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கேத்ரினோட உடம்புக்குள்ளேயும் இந்த உருவம் போகுது. அதுக்கப்புறம் கேத்ரினும் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது தெரியாமல் அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களாலே நம்ப முடியல, இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் அப்போ தான் ஒரு விஷயத்தை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருக்க எல்லா ரூம்லேயுமே கேமரா வச்சோம், ஆனால் பேஸ்மெண்ட்டில் கேமரா வைக்கல அப்படின்றத அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்லேயும் கேமரா வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்குறாங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி உருவம் வந்து இவங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உருவம் கொஞ்ச நேரம் கழித்து பேஸ்மெண்ட்டில் போகுது. இவங்க சரி ஓகே அந்த உருவம் பேஸ்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பேஸ்மெண்ட் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. எப்படா வீட்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கப்ப அந்த உருவம் இவங்களை பயங்கரமாக துரத்த ஆரம்பிக்குது. இவங்க தப்பிச்சா போண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடித்து அந்த வீட்டை விட்டு வெளியவே எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நிறைய பேர்த்திட்ட காட்டுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்த ஆக்டிவிஸ்ட்னாலுமே இது என்ன, எதனால இது நடக்குது, அந்த உருவம் என்னன்றதை இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு லேடி தன்னோட அக்காவோட பிஹேவியர் கொஞ்ச நாளாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் அவங்களுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, பட் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமராவை மாட்டிடுங்க, அப்போ தான் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால சிசிடிவி கேமராவும் மாட்டிடுறாங்க. அந்த கேமரா மாட்டின அதே நாள் நைட்டு என்ன நடக்குதுன்னா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட போர்வையை யாரோ இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தானாக எந்திரிச்சு வந்து தீக்குச்சியை பற்றி அதையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே கிச்சனுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த சில பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து கீழே போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸை எடுத்து அவங்க வைக்கிறாங்க. இவங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த கிளாஸ் தானாக உடையுது. அப்படியே வெளியே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நக்கிட்டு அதை கீழே போடுறாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு பக்கத்தில் இருந்த கார்பெட் தானாக நகர்ந்து வருது. சரி இது கூட யாராவது பண்ணியிருக்கலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்க நடந்து வர்றப்ப லைட்லாம் விட்டு விட்டு எரியுது. ஒரு ரூமோட கதவு தானாக திறக்குது. அது அவங்க தங்கச்சியோட ரூம் கதவு தான். இவங்க உள்ளே போயிட்டு அவங்க தங்கச்சி ஏதோ பண்ணுற மாதிரி பக்கத்தில் நிற்கிறாங்க. இவங்க அவங்களோட தங்கச்சி தொட்டதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி எந்திரிச்சு டக்குன்னு பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க நீ எதுக்கு இந்நேரத்தில் இங்கே நிற்கிற, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க எதுவுமே பதில் பேசாமல் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் லைட்டை போட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து மறுபடியும் அவங்க ரூம்லேயே படுக்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் நீ எதனால நைட் என் ரூமுக்கு வந்த அப்படின்னு கேட்குறப்ப நான் ரூமுக்கு வந்தேனா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. நல்ல வேளை தங்கச்சி எந்திரிச்சாங்க, இல்லைன்னா அந்த அக்கா தங்கச்சியை கொலை பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளை மாதிரி ஹாரர் சேனல் வச்சுருக்க ஒரு யூடியூபர் ஒரு ஹாண்டடான பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு கேமரா ஆன் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு நிறைய இடத்துல இவர் சுற்றி தேடி பார்க்குறாரு. ஹாண்டடாக எதுவுமே இவருக்கு கிடைக்கல. ஆனால் பர்டிகுலராக ஒரு இடத்துல
எஸ், இந்த மாதிரி உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஒரு உருவம் தூரத்தில் உட்காந்துருந்துருக்கு. இவர் பயத்தில் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப டக்குன்னு அந்த உருவம் எந்திரிச்சு இவரை துரத்த ஆரம்பிச்சிருந்துருக்கு. இந்த ஃபுட்டேஜை பார்த்தா உங்களுக்கு தோணலாம், ப்ரோ அவர் வந்து யூடியூப் சேனலில் ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் ரியல் லைஃப்பில் இதே மாதிரி ஒரு கதையை கேட்டேன். என்னன்னா, மதுரை சைடு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் நைட்டு 3 மணிக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க டைமில் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போய் பார்த்துருக்காரு. அங்கே ஒரு பொண்ணோட உருவம் உடம்புல துணியே இல்லாமல் குத்த வச்சு உட்காந்துருக்கு. இவர் தூரமாக நின்று பயத்தில் யார் அது இந்நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கத்திருக்காரு. அதை கேட்ட அந்த உருவம் இவரை டக்குன்னு ஒரு 5 செகண்ட் பார்த்துட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. வேகமான மனுஷங்க ஓடுற ஸ்பீடில் இல்லை, டக்குன்னு 2 செகண்டில் அந்த மின்னல் வேகம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மின்னல் மாதிரி காட்டுக்குள்ளே வேகமாக ஓடி இருக்கு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது இந்த மாதிரி அமானுஷ்யமான உருவத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு பூனை யதார்த்தமாக நடந்து வருது. ஆனால் அது வந்து ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த பூனை கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகுது. வழக்கமாக பூனைங்களோட கண்ணுக்கு பேய் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த பூனையே மறைஞ்சு போயிருக்கு. இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். அந்த வீட்டிலேருந்து ஒரு கருப்பு கலரில் உருவம் ரோட்டில் நடந்து வருது. அது லாரி காரெல்லாம் மேலே ஏற்றுனதுக்கப்புறமும் அது பேசாட்டு அப்படியே நடந்து வருது. அந்த உருவம் ரோட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, அந்த வீட்டில் 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அந்த வீட்டில் இருந்தவங்களாம் இந்த உருவத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவரோட நட மாதிரியே இருக்குது, கண்டிப்பாக இது அவரோட ஆவிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னா, பேய் ஆவிலாம் மனுஷங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலும் கேமராவில் தெரியும், பூனைங்க நாய் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரு சம்பவம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் நடந்து போச்சுல, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளே இவரோட ஃபோட்டோ, அதாவது இறந்து போனவரோட ஃபோட்டோ மேலேருந்து கீழே கழுந்து விழுந்திருக்கு. டாக்டர்ஸ் 2 பேர் நைட்டு ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் இருக்காங்க. அவங்கள மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்குறாங்க. ஆனால் அது விஷயம் கிடையாது. இவங்க வெளியே போனதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். எஸ், அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தரை பார்த்து இவங்க பயந்து கண்ணை மூடி அழுகுறாங்க. இவங்க அழுகிறத பார்த்து உள்ளே வந்த அந்த டாக்டரும் நர்ஸும் இவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்கு பயந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அசிங்கமாக கொடூரமான ஒரு உருவம் இங்கே நின்றுச்சு, நான் அதை பார்த்தோன்னே டக்குன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ அவங்க தான் பேஷண்ட் ஆச்சே, அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால பயந்துருக்கலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமு இவங்க வேறு தனியாக இருக்காங்க, அதனால இவங்களே இமேஜினேஷன் பண்ணி பயந்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அப்படி ஒரு உருவம் உண்மையாகவே வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபு இருக்குது. இவங்களுக்கு பின்னாடி இருக்க டிவியோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த உருவம் மாட்டிடுது. நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த டைமில் உண்மையாகவே ஒரு உருவம் அவங்கள கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதை பார்த்து தான் இவங்க பயந்துருக்காங்க. இந்த ஒரு லேடி தன்னோட வீட்டில் இருக்க லாண்ட்ரி ரூம்குள்ளே எலி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களோட பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி வீடியோ எடுக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத பாருங்கள். எஸ், அந்த ரூமோட கதவு சாத்தியிருக்கு. கீழே அடியில் பூந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு எலி மட்டும்தான் போக முடியும். ஆனால் அந்த ரூமுக்குள்ளே யாரோ நிற்கிறாங்க. அதை பார்த்து இவங்க பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அந்த லேடி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட்டில் எல்லாருமே இது கண்டிப்பாக பேயோட வேலை தான், நீங்கள் அந்த வீட்டில் இருக்காதீங்க, காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த லேடியோட பையன் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சுருக்கான். அதில் ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இவன் வீட்டை சுற்றி அங்கிங்கின்னு ஓட்டுறான். கடைசியில் அந்த லாண்ட்ரி ரூமுக்கு போகிறப்ப ஒரு அமானுஷ்யமான ஒருத்தரோட குரல் கேட்குது. இது கண்டிப்பாக அந்த அமானுஷ்யமான உருவத்தோட குரல் தான். அதுக்கப்புறம் மெயின் டோர் கிட்ட அந்த கார் வருது. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிளேட் பறந்து வந்து கதவு முன்னாடி விழுகுது.
அடுத்த நாள் காலையில் அந்த லேடி இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு புரியாமல் அந்த பிளேட்டை போயிட்டு பார்த்துருக்காங்க. அந்த பிளேட் வந்து எப்போ போல் லைட்டாக வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் நைட்டு காற்றும் அடிக்கலை, அந்த இடத்துல யாரும் இல்லை. ஆனால் இது எப்படி பறந்து வந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கே புரியலை. இருந்தாலும் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எங்களோட இறந்து போன கிராண்ட் மதர் தான், அவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பொண்ணு தான் இருக்க ரூமில் அமானுஷியமாக சில விஷயங்கள் கொஞ்ச நாள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை மாட்டிடுறாங்க. மார்ச் 25, 26 2 நாள் நடக்கிற சம்பவம் தான் இது. மொதல் நாள் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். யாருமே இல்லாத இடத்துல இவங்க சார்ஜ் போட்டிருந்த ஃபோன் தானாக கழண்டு விழுகுது. அதுக்கப்புறம் இவங்க லைட் ஆஃப் பண்ணுறாங்க, அது தானாக ஆன் ஆகுது. அதை பார்த்து இவங்க பயந்து தள்ளி வந்துடுறாங்க. டே 2 என்ன நடந்துச்சுன்னா, இவங்க ஷூ லேஸ்லாம் சரி பண்ணிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ இவங்களை இழுக்கிறாங்க. இவங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் டேபிளில் அந்த கவர் தானாகவே மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் யாரோ ஒரு பர்சன் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் காட்டுது. ஸோ இதை வச்சு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் 3வது நாள் நைட் என்ன நடக்குதுன்னா, இவங்க மட்டும் இருக்கிற இவங்களோட ரூமுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்து பயந்த இவங்க அப்படியே கேமரா ஆன் பண்ணிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டே வெளியே வந்துட்டு, இந்த மாதிரி என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் என்னோட ரூமில் பர்டிகுலராக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்டில் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்த எந்த ரியல் ஃபுட்டேஜ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியே நிறைய ரியல் லைஃப் கோஸ்ட் ஃபுட்டேஜ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது எல்லாமே இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.